தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் இணைகிறார். அவர் பேசலாம். சார் வணக்கம். தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன? அனைத்து கட்சி கூட்டம் இந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய அரசு அழைத்திருக்கின்றது என்றால் அதற்கு அடித்தளம் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை அவர்களால் கையாள முடியவில்லை. தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, மேலும் பாலியல் தொந்தரவுகள். ஒரே நாளிலே 12 கொலை, கொள்ளை என்றால் அது தமிழகத்தில் தான் என்ற நிலை என்றைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பெற்றோர்கள் எல்லாம் அவருடைய மனநிலை எல்லாம் இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையிலே மாணவர்களுடைய அறிவுத்திறன் உயர வேண்டும், வருங்காலங்களிலே அவர்கள் முன்னேற வேண்டும், பிற நாடுகளிலே வளர்ந்த நாடுகளிலே இருக்கின்ற மாணவர்களுக்கு சவால் விடும் வகையில செயல்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற நேரத்திலே அரசு சில தவறுகளை மறைப்பதற்கு, தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்கு, தேர்தல் நேரத்திலே மக்களை திசை திருப்புவதற்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதாகவே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. இப்ப தொகுதி மறுவரையறின் காரணமா தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? தொகுதி மறுவரையெல்லாம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணணும். அதற்கேற்றவாறு அதை முறையாக சரியாக பார்த்து தமிழகத்திற்கு எந்த விதமான பாதகமும் இல்லாத வகையிலே நாம் செயல்பட வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையும். கடமை அனைத்து கட்சிகளுக்கும் உண்டு. இப்ப தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பங்கேற்குமா இதுல? எங்களுக்கு அழைப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. இருந்தால் கூட இந்த கூட்டத்தினுடைய உள்நோக்கம் என்ன என்று நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். அப்படி என்றால் எங்களுடைய நிலை என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜி கே வாசன்.